ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 29th அப்படிங்கிற மண்டேக்கான மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராமில் இன்றைக்கான லெவல்ஸ் போஸ்ட் பண்ணோம். மார்க்கெட் பேசிக்காக சப்போர்ட் எடுக்கிறதும் டார்கெட்டான லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் டோட்டலாக. அதில் இன்ட்ராடே லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,480 அப்படிங்கிற பிரேக் அவுட்டில் நமக்கு என்ட்ரி பிளான் பண்ணோம். அதோட டார்கெட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,620 அப்படிங்கிற வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ சூப்பராக அந்த டார்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 22,620 அப்படிங்கிற லெவல் நம்ம டெலிகிராம்லேயும் காட்டுவோம். பார்த்தீங்கன்னா 22,620 சூப்பராக டார்கெட். ஸோ இன்ட்ராடேல கால்ஸும் சூப்பராக நடந்து முடிஞ்சுது. ஸோ இது எப்படி நடந்தது, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவலில் நம்ம டெலிகிராமில் நிஃப்டியோட சார்ட்டில் பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட 15 மினிட் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த 22,480 அப்படிங்கிற லெவல் தான் என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ டார்கெட் வந்து 22,620 சூப்பராக அச்சீவ் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் ஓவராலாக நம்ம ரொம்ப நாளாக இந்த வியூஸ்க்கு தான் எக்ஸெப்ட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்படி மேலே போய் ஜிக்ஸாக் ஃபார்ம் பண்ணி ரெசிஸ்டன்ட் புல் பேக் கொடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ அடுத்து ஒரு சின்ன புல் பேக் லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 22,570 அது 22,550 அப்படிங்கிற 2 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த 2 சப்போர்ட்டையும் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது அதோட டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 22,700 அப்படிங்கிற நெக்ஸ்ட் டார்கெட்டும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,020 அப்படிங்கிற டார்கெட் வரைக்குமே மேலே மார்க்கெட் நிஃப்டியில் அப்சைட்கான போகிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டி லெவலில் இன்ட்ராடே ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது சூப்பரான டார்கெட், அதாவது 22,550 இருந்து 22,750 அப்படிங்கிற வரைக்கும். ஸோ 200 பாயிண்ட் சூப்பரான டார்கெட் இருக்கு புல் பேக்கில் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் 22,400 500 கால் ஆப்ஷன் இருக்கு. புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,700 மேலே ஒரு புட் எடுத்து டைரக்டா மார்க்கெட் ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆகி டவுன்ல வரும்போது மட்டும் புட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி சப்போர்ட் எடுக்கும்போது கால் ட்ரை பண்றது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல், அது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அதாவது 42,200 அப்படிங்கிற லெவலுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் அவுட் இருக்கு. 48,600 அப்படிங்கிற லெவல் தான். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனவுடனே 49,000 அப்படிங்கிற லெவலும் அதுக்கு மேலே வந்து 500 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு 49 49,500 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட அடுத்த டார்கெட்டாக நம்ம பார்க்கக்கூடிய லெவல் 50,200 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு புல் பேக் அப்படிங்கிறது 49,000 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போனால் 50,000 அப்படிங்கிற 50,200 அப்படிங்கிற வரைக்கும் மேலே போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் அப் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகி ஒரு புல் பேக் வந்தால் இந்த லெவலில், அதாவது 49,450 டு 500 அப்படிங்கிற லெவலில் நம்ம சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் எடுக்கலாம். மேலே ரெசிஸ்டன்ட்லேருந்து வரும்போது புட்டும் கீழே இருந்து போகும்போதும் கால் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் சின்ன கேப் அப் மேலே நடந்து கீழே வரும்போது கரெக்ஷன் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறது கால் ஆப்ஷன் தான் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம லெவல் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே நம்மளோட என்ட்ரி டார்கெட் லெவல் சொல்லியிருக்கோம். டெலிகிராம் சேனலில் நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டெலிகிராமில் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுற நண்பர்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.